சரி, இப்ப நம்ம வந்து ரத்ன எல்ல வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து நம்ம நிக்கிறோம். இங்க வந்து ஃபெஸ்ட்டுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நார்மலாவே வந்து வரவங்களுக்கு ரூ. 75 ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ரூ. 40. அதே போல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா வந்து ரூ. 30. அதே போல வந்து ஃபாரினர்ஸுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரூ. 930. அதுலேயும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட சின்ன பிள்ளைகள் வந்தா அவங்களுக்கு வந்து ரூ. 470 எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் போகிற இடத்துல எந்த ஒரு குப்பை கழிவுகளையும் போடாமல் அதை இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ரத்னேல்ல வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து போட் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் பைசிக்கல் காரில் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ பார்க் பண்ணலாம். இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவே வந்து பியூட்டியாக இருக்குன்னு சொன்னால் மேலே இதோட நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்டெப்ஸால் தான் ஏறி போகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமான பாதைகள் தான் இருந்தாலும் ஒரு அழகை பார்க்கணுமென்று சொன்னால் கொஞ்சம் ஆபத்தையும் தாண்ட வேண்டியதான் இருக்கும். சரி ரைட், இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ இது ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று தான் இருக்குது. இதால் பைக்கெல்லாம் போக முடியாது. ஸோ நம்ம நடந்து தான் போகணும். சரி வாங்க, இதால் நடந்து போயிட்டு பார்ப்போம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம வந்து நம்மளோட பைக்கை பார்க்கிங் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து வந்துட்டோம். ஸோ வார நேரத்தில் இப்படி ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க, வன பாதுகாப்பு திணைக்களத்தினால. ஸோ என்ன போர்டுன்னு சொன்னால், நாங்கள் போகிற இடத்துல இந்த மாதிரி அறிவித்தல்கள் வந்து நம்ம கட்டாயம் வாசிக்கணும், அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரத்னேல இயற்கை பாதை தான் போகிறோம். ஸோ இங்கே முக்கியமாக அவங்க வந்து ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அதாவது சட்ட ஒரு விஷயம் உண்டு. அதாவது போற இடத்துல வன பாதுகாப்பு திணைக்களத்தினால சொல்லப்படுற விஷயத்துக்கு அமைய நாம அந்த இடத்த சுத்தமாகவும் பாதுகாப்பான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு மீறி நம்ம பயன்படுத்துற நேரத்துல நமக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. சட்டத்தின் அடிப்படை டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டிக்கெட் எடுத்தா டிக்கெட்டை வந்து கட்டாயமா நம்ம வச்சிருக்கணும். ஸோ நம்ம அந்த சட்டத்தை மீறி நம்ம இந்த இடத்துல குப்பை போட்டா அல்லது ஒரு அந்த சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி நம்ம நடந்து கொள்ற நேரத்துல வந்து கிட்டத்தட்ட ரூ.1,00,000 மேல அபராதம் நமக்கு விதிப்பாங்க, அல்லது வந்து 5 வருடத்துக்கு மேல சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவித்தலையும் போட்டிருக்காங்க. ஸோ இது யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னா வன பாதுகாப்பு திணைக்களம் பத்திரமுள்ள, அதே போல மாவட்ட வன காரியாலயம் கண்டி, அதே போல வந்து வட்பார வன காரியாலயம் கண்ணஸ்கிரிய அப்படிங்கிற இடம் போட்டிருக்காங்க. ஒரு QR கோட் இருக்கு, இதை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு மேல விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நாம வந்த இடத்துக்கு இன்னும் போகல, இன்னும் நடக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நடந்து போயிட்டு பார்ப்போம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். நம்ம போற இடம் அதுக்கு பெருமதியா இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்க போகலாம். இங்க நிக்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கண்டி மாவட்டத்தில் இருக்கிற மகியங்கன பிரதேசத்துல இருக்கிற கசலக்கையில உள்ள ரத்னேல்ல அப்படிங்கிற இடத்துல நிற்கும். யாரோட நிற்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நண்பன் ரியாஸோட நிற்கும். ரியாஸ் தெரியும், நம்ம காங்கினோட கிங் நண்பன் ரியாஸ், அவரோட தான் நிற்கும். ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் இந்த இடத்த பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு இடம். ஆனா வாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட நம்ம பைக் பார்க் பண்ற இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து வரணும். நடந்து வந்தாதான் இந்த அழகான ஒரு இடத்த நம்ம அடையலாம். ஸோ இப்போ வந்து இந்த காலப்பகுதி கொஞ்சம் வறட்சியான காலப்பகுதி அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து குறையத்தான் வருது. இல்லாட்டி நம்ம நிக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லா வந்து தண்ணியா தான் இருக்குமா, அதிகளவான நீர்வீழ்ச்சி வரக்கூடிய ஒரு இடம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்கள்ல உண்டாக சொல்லப்படுது. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. அதே போல வந்து நமது நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். ஒரு அழகை ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டத்தை இருக்கத்தான் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்க ஏற்கனவே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா பிக்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஸோ நீங்க வரல அப்படின்னு சொன்னா லொகேஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுல லொகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுல அழகை பார்த்து ரசிங்க.